ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நாட்கள் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவாராக. சேமமாய் இருப்பீர்களாக, பாதுகாப்பாக இருப்பீர்களாக, கர்த்தரிடத்தில் மிகவும் அன்போடு இருப்பீர்களாக, கர்த்தரை நேசிப்பீர்களாக, கர்த்தருக்கு அதிக ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மனரம்யமாய் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 122ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது இது ஆரோகண சங்கீதம் என்று பெயர். அதாவது தேவன் செய்த நன்மைகளுக்காக ஒவ்வொன்றாய் படிகள் ஒவ்வொரு படியாய் கூடி 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 அவரை துதிக்கிற பகுதிகள். இந்த 122ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தது. எப்பெல்லாம் யாரெல்லாம் ஆலயத்துக்கு போவோம்னு சொன்ன உடனே எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அப்படி மகிழ்ச்சியா இருந்ததுனாலே என்ன ஏற்படுகிறது என்று கேட்டால் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறவர்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதை குறித்து சந்தோஷம் உடையவர்கள், கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்கள், அதை குறித்து வேதவசனம் சொல்லியிருக்கு, கர்த்தாவே உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது, தேவன் தங்கும் இடமெல்லாம் அழகானவைகள். அப்படிப்பட்டதான இடத்துல தங்கி அதனுடைய ஆசீர்வாதத்தை உணர்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான ஒரு ஆசீர்வாதம் என்று கேட்டால், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக. உன் அலங்கம்ங்கிறது என்னன்னு கேட்டால் யுவர் பார்டர்ஸ், உங்களை சுற்றியுள்ள எல்லா ஜனங்களும், அது நண்பர்களா இருக்கலாம், சபையாரா இருக்கலாம், அந்நியரா இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரர்களா இருக்கலாம், இவர்கள் எல்லாம் உங்களுடைய அலங்கத்தை சேர்ந்தவர்கள். they are in your borders. அந்த அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே. உன் அலங்கங்கிறது உன்னை சுற்றி உள்ளவைகள், ஆனா அரண்மனைங்கிறது உங்களுடைய வீடு. நீங்க நினைக்கலாம், என்னையா என்னை பார்த்து எங்க வீட்டை பார்த்து அரண்மனை சொல்றீங்களே. நீங்க வாசம் பண்றது குடிசை வீடா இருக்கலாம், ஒரு பெட்ரூம் அறையா இருக்கலாம், ஒருவேளை ஒரு சிலர் மரத்தின் கீழே தங்கி இருக்கிறவர்கள் கூட இருக்கலாம், பெரிய மாட மாளிகையா இருக்கலாம். எங்க இருந்தாலும் நீங்கள் தங்கி இருக்கிற வீடு உங்களுக்கு அரண்மனை. அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஐயோ இப்படி சின்ன வீட்டுல இருக்குமே நினைக்காதீங்க. நீங்க இருக்கிற இடத்தை அரண்மனையாய் நினைங்க. அங்கே சொல்லியிருக்குது, என் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாயிருப்பதா. நீ இருக்கிற இடம் எதுவா இருந்தாலும், அந்த வீடு எவ்வளவு சிறிதா இருந்தாலும் பெரிதா இருந்தாலும் அதை அரண்மனையாய் நினையுங்கள். அந்த அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாயிருப்பதாக. உங்களுடைய பொக்கிஷத்துக்கு ஒரு சுகம் உண்டாயிருப்பதாக, பொருளாதாரத்துக்கு சுகம் உண்டாயிருப்பதாக, உங்களுடைய தொழிலுக்கு சுகம் உண்டாயிருப்பதாக, உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்திற்கு சுகம் உண்டாயிருப்பதாக, நீங்கள் பழகுகிற மக்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ளதான உறவு சுகமாயிருப்பதாக. உன் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாயிருப்பதாக. மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லிருக்கு, என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எனக்கு சமாதானம் வந்த பிற்பாடு நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், உனக்கும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. இது நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம். நாம் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை போல ஒரு பெரும் பாக்கியம் வேற ஒன்றுமில்லை. அந்த சமாதானத்தை நாம் அனுபவித்து அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இன்றைக்கு சபையில மாலை 7 மணிக்கு சகோதரர்களின் ஜெபம் நடைபெறுகிறது. சகோதரர்கள் அதிக அளவில் கலந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது, அதை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த வாசனத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய இல்லங்களுக்குள்ளே சுகம் இருக்கட்டும், எங்களை சுற்றிலும் சமாதானம் இருக்கட்டும். வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் நாங்கள் சுகத்தை அனுபவிக்க இந்த நாளிலே உதவி செய்யும். அப்படி செய்தபடியால் நமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக. God bless you abundantly again and again and again and again.